திருமதி சிவசங்கரி அவர்களின் நெருஞ்சி முள் பகுதி 4. பூமா. காலையில் அம்மா கொடுத்திருந்த டிஃபன் டப்பாவோடு உட்கார்ந்திருந்த பூமா பார்வையை திருப்பினாள். என்ன கொண்டு வந்திருக்கே? இன்னிக்கும் தயிர் சாதம் தானா? கமலத்தின் கேள்விக்கு பூமா சிரிப்போடு ஆமாம் என்று தலையாட்டினாள். நித்தமும் எப்படித்தான் சலிக்காம தயிர் சாதம் சாப்பிட்றியோ, எனக்கு உள்ளேயே இறங்காது. இந்தா, நான் பூரிக்கிழங்கு கொண்டாந்துருக்கேன், 2 எடுத்துக்கோ. வேண்டாம் சிஸ்டர், இந்த சாதமே எனக்கு ஜாஸ்தி. சொன்னால் கேளு பூமா, பிடி. உரிமையோடு கமலம் நீட்டிய பூரிகளை வாங்கி டப்பாவின் மூடியில் வைத்து கொண்டாள். சில நாட்களாகத்தான் பூமாவுக்கு கமலத்திடம் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கமலம் சீனியர் ஆர்கனைசர், இவள் கத்துக்குட்டி. வேலைக்கு சேர்ந்து 20 நாட்கள் ஆன கத்துக்குட்டி ஆர்கனைசர். வயதிலும் கமலம் இவளை விட பெரியவள்தான், 30க்கு குறையாது. முதல் 15 நாட்கள் சென்டரில் என்னென்ன பிரிவுகள் உள்ளன, அவை எப்படி எப்படி இயங்குகின்றன, மெம்பர்களை சேர்ப்பது எப்படி, சென்டருக்கு வரும் நபர்களுக்கு சிகிச்சை அளிப்பது எப்படி என்றெல்லாம் பயிற்சிகள் நடந்தன. பிறகு சேரிக்கு போய் வருவது, அது பற்றி ரிப்போர்ட் தயாரிப்பது போன்ற விவரங்களை பூமா அறிந்து கொள்ளவும், கமலம் பணியாற்றிய யூனிட்டில் ஒரு ஆர்கனைசர் இந்த வேலை பிடிக்கவில்லை என்று விட்டு நின்று விடுவதற்கும் சரியாக இருக்கவே கமலத்தோடு வேலை செய்ய பூமா அனுப்பப்பட்டாள். முதல் 2-3 நாட்கள் சேரிக்கு போகும் வேலை இல்லை. சென்டருக்குள்ளேயே வேலை சரியாக போய்விட்டது. இன்றுதான் முதல் தடவையாக சேரி விசிட். பூமா. வாய் நிறைய தயிர் சாதத்தை போட்டுக்கொண்ட பூமா அதை விழுங்கிவிட்டு என்றாள். இதுக்கு முன்னால் நீ டாக்டர் யார்கிட்டையாவது வேலை பார்த்துருக்கியா? வீட்டில் நோயாளிங்க பசங்களை கவனிச்சிருக்கின்ற அனுபவமாவது உண்டா? நிஜமாவா? அப்போ இத்தனை லாவகமாக குழந்தைகளை க்ளீன் பண்ணி மருந்து போட எங்கேருந்து நீ கற்றுக்கிட்ட? கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம வேலை செய்ய உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? கமலம் சொல்வதை புரிந்து கொள்ள பூமாவுக்கு சில வினாடிகள் பிடித்தன. ஓ, சேரி குழந்தைகளின் சிறங்குகளுக்கு மருந்து போடுவதை சொல்லுகின்றாளா? கமலத்தின் பாராட்டு மனதுக்கு சந்தோஷத்தை பூமா வெட்கத்தோடு சிரித்தாள். என்ன சிஸ்டர், சின்ன விஷயத்தை போய் நீங்கள் பெருசுப்படுத்திட்டு? இது சின்ன விஷயம் இல்லைம்மா பூமா. நான் இங்கே வேலைக்கு வந்து மாதம் 6 ஆகுது. இதுக்கு முன்னால் ப்ரைவேட் டாக்டர் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்த அனுபவம் என்னையே இந்த சேரியும் இந்த அழுக்கம் முதல் நாளில் என்னடா இதுன்னு நினைக்க வச்சுது. இது வரைக்கும் 10-15 பேர் ஆர்கனைசராக வேலைக்கு இங்கே சேர்ந்துட்டாங்க. சென்டரில் வேலை பார்க்குற வரைக்கும் ரொம்ப திறமையாக உழைப்பாங்க. ஒரு நாள் சேரி பக்கம் போயிட்டா கூட போகிறோம், அம்மா நம்மளால் இந்த அசிங்கத்தை தாங்க முடியாதுன்னு ஓடிடுவாங்க. ஆனால் நீ வயசில் ரொம்ப சின்னவளாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கூட அருவருப்பு படாமல் அந்த பசங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறப்போ நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். வேலைக்காக இல்லாமல் ஆத்மார்த்தமாகவே கமலம் பாராட்டுகிறாள் என்பது புரிந்ததும் பூமாவின் சந்தோஷமும் வெட்கமும் அதிகமாகின. உடனே பதில் கூறாமல் சாதத்தை நுனிவிரலால் அலைந்தவள் பின் மெதுவாக பேசலானாள். சின்ன வயசுலேருந்தே சேவா தளத்தில் சோஷியல் சர்வீஸ் பண்ணி எனக்கு பழக்கம் சிஸ்டர். அதுவும் போன மாதம் குவாலியருக்கு ட்ரைனிங்க்கு கூட போனப்போ நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். முதல் உதவி, செல்ஃப் டிசிப்ளின் பற்றியெல்லாம் தினமும் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. குவாலியர் பயிற்சி முகாம் பற்றி பூமா கூறியதை கமலம் கவனமாக கேட்டுக்கொண்டாள். சேவாதளமும் இந்த முகாமும் எனக்கு உதவி பண்ணியிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன் ரத்தத்திலேயே சமூக சேவை கலந்திருக்கிறது தான் நிஜம். பூமா, நீ யாருடைய மக? சுதந்திர வீரர் சுந்தரேசன் சாரோட மக இல்லையா? நீ இங்கே சேர்ந்த உடனேயே பெரிய டாக்டர் இந்த விவரத்தை எனக்கு சொல்லிட்டார். அவரோட முதிர்ச்சி, விவேகம், உழைப்பு, அன்பான குணம் எல்லாமே உனக்கு அப்படியே வந்திருக்கு. உங்கள் அப்பாவை மனசில் நினச்சிட்டா நீ இப்படி இருக்கிறேங்கிறது எனக்கு ஆச்சரியமாய் இல்லை தான். தண்ணீரை குடித்து முடித்த கமலம் அரை நிமிடம் அப்படியே உட்கார்ந்திருந்த பின் மொத்தத்தில் அந்த சேரி ஜனங்கள் கொடுத்து வச்சவங்க என்று முடங்கியபடியே எழுந்தாள். மதியம் முழுவதும் சேரி விசிட் பற்றிய ரிப்போர்ட் தயாரிப்பதிலும் சென்டரை தேடி வந்த நபர்களுக்கு மருந்து கொடுப்பதிலும் சுகாதாரம் என்றால் என்னவென்று விளக்குவதிலும் சரியாகிற்று. 2 நாள் கழித்து திரும்ப சூளைமேடு சேரிக்கு சகலம் செய்வதற்காக கமலமும் பூமாவும் சென்றார்கள். அகப்பட்ட சேரி ஜனங்களை ஒரு இடத்தில் கூட்டி, இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேட்டால் உங்கள் வீட்டு பசங்களுக்கு இனிப்பு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு கழிப்பறைகள் குறித்து கமலம் விளக்க ஆரம்பித்தாள். தெரு மூலையில் பொது கழிவிடங்கள் கட்டி வச்சிருக்கிறதை ஏன் உபயோகப்படுத்த மாட்டேங்கிறீங்க? புரியல.
கேட்டா அதை பார்த்து எங்களை பிள்ளைங்க பயந்துக்கிடுதுன்னு சொல்லுறீங்க. பெரியவங்க நல்ல விதமாக அதை உபயோகப்படுத்தி காட்டினா எல்லா பசங்களும் தானாக உபயோகப்படுத்த மாட்டாங்களா என்ன? சாரி. இப்போ இங்கே வர்றதுக்கு முன்னால் அந்த கட்டடத்துக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தேன். ரெண்டு கக்கூசின் மேலேயும் தகரம் போட்டு மூடி சாமான்களை அடுக்கி இருக்கு. யாரோட வேலை எது? சுத்தமாக இருங்கன்னு சொல்லி சேரிக்கு சேரி நாங்கள் வசதி செஞ்சு கொடுத்தா நீங்கள்லாம் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டா எப்படி? அதட்ட வேண்டிய சமயம் அதட்டி, கொஞ்ச வேண்டிய நிமிஷம் கொஞ்சி, நீளமாக கமலம் பேசிய நாழிகையில் பையன்களில் சிலர் சிறங்கு கைகளை ஆராய்ந்தாள் பூமா. தலைவலி, ஜுரம் என்று சொல்லி கொண்டு வந்த நபருக்கு மாத்திரையும் கொடுத்தாள். மூக்கு ஒழுகி மேல் உதட்டுக்கும் நடுவில் இருந்த பாகம் புண்ணாகி கிடந்த குழந்தைகளை அருகில் அழைத்து சுத்தம் பண்ணி வேசலின் தடவி விட்டாள். ஜலத்திலே நிற்காதீங்க என்று சொல்லி ஜலதோஷத்துக்கும் மாத்திரைகள் கொடுத்தாள். திரும்ப அவர்கள் அலுவலகத்துக்கு புறப்பட்ட பொழுது திருட்டு மொழி முழித்து கொண்டு கிட்டத்தில் வந்த வாலிப பையன் ஒருவன் கமலத்தின் காதில் ஏதோ முணுமுணுக்க அவள் புருவம் முடிச்சாக சுருங்க நின்றாள். நிச்சயமா தெரியுமா என்று கேட்டு அந்த வாலிபன் தலையாட்டிய பின் வா பூமா என்று அடுத்த சந்தை பார்க்க நடந்து எருமை மாடுகள் கட்டியிருந்த ஒரு குடிசையின் முன் நின்றாள். மழையில் சகதி போதாதென்று 2 எருமை மாடுகள் குடிசையின் பக்கவாட்டை துவம்சம் பண்ணி இருந்தன. கணுக்கால் அளவுக்கு சேறு, மூத்திர சாணி நாற்றம், காதில் ரீங்காரமிட்ட கொசுக்கள். குடிசையின் வாசலில் வேப்ப இலை கொத்தாக செருகி இருந்தது. யாரு உள்ள? வெளியில வா. குடிசையின் மூலையில் 4 வயது பையன் ஒருவன் கிட்டத்தில் சென்ற பொழுது பையன் நினைவில்லாமல் கிடைப்பது புரிந்தது. கை, கால், முகம், உடம்பு முழுவதும் கொப்புளங்கள், மொச்சைக்கொட்டையாய் அம்மளை கொப்புளங்கள். ஊசி குத்த இடமில்லாமல் வெடிக்கின்ற நீர்க்கொப்புளங்களை பார்க்கும் பொழுது வயிற்றில் என்னவோ செய்தது. பெரியம்மைதான் நிச்சயம். உடனடியாக குழந்தையை ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து, சேரியில் உள்ள மற்றவர்களுக்கும் ஆபத்து. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சென்டருக்கு ஆள் அனுப்பி டாக்டரை வரவழைத்தனர். ஐயோ வேணாம், விட்டுடு, என் புருஷன் கூட இல்லையே, நான் என்ன பண்ணட்டும்? ஆத்தாளுக்கு கோபம் வந்துட போகுது என்று அலறிய சின்னக்கண்ணுவை லட்சியம் செய்யாமல் பிள்ளையை வண்டியில் ஏற்றினர். ஆஸ்பத்திரிக்கு எடுத்துச் சென்றனர். சிஸ்டர், சாப்பிடவில்லையா? எனக்கு பசிக்கலை, நீ சாப்பிடு பூமா. அந்த பையனை நினச்சி வருத்தப்படுறீங்களா? சரியாயிடும், கவலைப்படாதீங்க. கமலம் பெருமூச்சு விட்டாள். இப்படித்தான் 2 மாதம் முன்னால் கூவத்துக்கு பக்கத்தில் இருக்க சேரியில் பெரியம்மை கண்டு மறைஞ்சு வச்சுருந்த ஒரு குழந்தையை வலுக்கட்டாயமாக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினேன். முத்தின கேஸ். மறுநாளே தவறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனாலே கொலகாரி வர்றா பாருன்னு பக்கமாக ஜனங்க ஏசினாங்க. இவங்க நல்லதுக்கு தானே நாம் பாடுபடுறோன்னு இவங்களுக்கு என்னைக்குத்தான் புரியும் பூமா. கமலத்தின் தவிப்பும் ஆதங்கமும் மனதை ஏகமாக பிராண்ட அன்றைக்கு வீடு திரும்பியதும் இதுநாள் வரை தனக்காக கடவுளிடம் எதுவும் வேண்டிக் கொண்டிராதிர பூமா குனிந்து குளித்துவிட்டு சுவாமி படத்திற்கின் கீழ் அமர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பக்தியுடன் பாராயணம் செய்து, கடவுளே, அந்த பையனை நல்லபடியாக ஆக்கிவிடு, கமலத்தை இன்னொரு முறை பழிக்க ஆளாக்காதே என்று மனதார வேண்டிக் கொள்ளாள். அப்புறம் என்னம்மா, எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. வெளியில் கொஞ்சம் கூட காண்பிக்காமல் அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு வேலை இருக்க வரோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சிரித்து கொண்டே பேசியதில் பூமாவுக்கு புரை ஏறிற்று. மெதுவாம்மா, ஒன்று பூராத்தையும் சொல்லிட்டு சிரி, இல்லை சிரிச்சிட்டு சொல்லு. வெண்கல பானையிலிருந்து அரிசி உப்புமாவை கரண்டியால் கிண்டி எடுத்தவாறு ஞானம் பேசினாள். பூமாவுக்கு அரிசி உப்புமா அடிக்காந்தல் என்றால் ரொம்பவும் பிடிக்கும். தோசை மாதிரி வெண்கல பானையின் அடியில் ஏடிகெட்டு போயிருக்கும் உப்புமாவை விரும்பி சாப்பிடுவாள் என்பதால் கருணையால் பானையை சாய்த்து பிடித்து தோசை திருப்பியால் அதை நெம்பி எடுத்தாள். கை கால் அலம்பிக்கிட்டியா? உட்காரு, சூடு ஆறுறதுக்கு முன்னால் சாப்பிடு. தொட்டுக்க தொக்கு போடட்டுமா, இல்லை சக்கரை தானா? 2ம் வேணும். பூமா தட்டின் முன் உட்கார்ந்தாள். அன்றைக்கு ஹெல்த் சென்டரில் ஆனாலும் கூத்து அதிகம்தான். காலையில் இவள் அலுவலகத்தில் நுழைந்ததுமே கமலத்து கிட்டத்தில் வந்து பரிதாபத்தோடு நின்றாள். என்ன சிஸ்டர், வகையாக நாம் 2 பேரும் மாட்டிக்கிட்டோம் பூமா. பெரிய டாக்டர் சேரி ஜனங்களுக்கு இன்னிலேருந்து ஃபேமிலி பிளானிங் பற்றி எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டார். குடும்ப கட்டுப்பாடு பற்றியா?
நாங்களா? பூமாவுக்கு வெட்கமாக இருந்தது. நம் நாட்டுக்கு இந்த பிரச்சாரம் ரொம்ப அத்தியாவசியமானது தான் என்றாலும் பயிற்சியில் இதை பற்றி சொல்லித் தந்ததும் புத்தகங்களை கொடுத்து படிக்கச் சொன்னதும் வாஸ்தவம்தான் என்றாலும் இப்படி ஒரு பெண்ணிடம் போய் குடும்ப கட்டுப்பாடு பற்றி, அதுவும் கல்யாணமாகாத நானா வந்து, சிஸ்டர், நீங்கள் போய் சொன்னால் கூட ஏற்றுப்பாங்க, ஆனால் நான் சொன்னால் அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. பூமாவையும் கூட கூட்டிக்கிட்டு போ, அவளை கண்டா சேரி ஜனங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் மறுப்பு இல்லை, அப்பீல் அதற்கு ஏது? புறப்பட்டார்கள் இருவரும். சேரியை பார்த்து நடந்த பொழுது என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்ற சந்தேகமிழ கமலத்திடம் அதை பற்றி கேட்டாள். என்ன, இன்னைக்கு மட்டும் தனியாக விட்டுடாதீங்க அம்மா. சிஸ்டர், நீங்கள் கூடவே, உங்கள் கூட தான் நானும் இருப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தனியாக கிளாஸ் எடுக்கக்கூட நான் ரெடி. ஆனால் இன்றைக்கி மட்டும் வேண்டாம் ப்ளீஸ் சிஸ்டர். பரிதவிக்கும் பூமாவை பார்த்தால் கமலத்துக்கு சிரிப்பாக வந்தது. வீணாக அவஸ்தைப்படாதே பூமா. பசங்களை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க, ஏன் சத்தான ஆகாரம் கொடுத்து வளர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு ஆரம்பித்து அதனால் 2 வார்த்தை குடும்ப கட்டுப்பாட்டை பற்றியும் சொல்லிட்டு வந்துடலாம் என்ன? பூமா சரியென்று தலையாட்டினாள். இதுநாள் வரை சுத்தம் சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் அளித்து வந்த சென்டர் இனிமேல் தையல் கிளாஸ், குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் போன்றவற்றையும் சொல்ல தீர்மானித்து விட்டதால் கமலத்துக்கும் இது பற்றி பேசுவது இதுதான் முதல் அனுபவம். சூளைமேடு சேரியை அடைந்த பின் கோவணம் நிர்வாணம் என்று தெரிந்த குழந்தைகளை மரத்தடியில் கூட்டினர். மூக்கோழுகளை துடைத்து விட்டனர். கண்ணில் விழுந்த முடியை ஒதுக்கச் சொல்லி வரிசையாக உட்கார வைத்தார்கள். காந்தி பற்றின குட்டி கதை ஒன்றை பூமா சொன்னாள். பின் பாரதியாரின் ஒளிப்படைத்த கண்ணினாய் பாட்டில் முதல் 4 அடிகளை பாடி பசங்களை திருப்பி பாடச் சொன்னாள். பாட்டு கிளாஸ் முடிந்தது. கமலம் முன்னால் வந்து நின்றாள். ஓதாமல் ஒரு நாளும் என்று அவள் சொல்லி இருக்க வேண்டாம் என்று குழந்தைகள் கோரஸாக பாடின. ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்று பாடின. கூழானாலும் குளித்து குடி என்றன. கந்தையானாலும் கசக்கி கட்டு. கீச்சு குரலில் கத்திய குழந்தைகளை கமலம் ஊன்றி பார்த்தாள். படிக்காமல் இருக்கிறது தப்புன்னு புரியுதா? அப்போ பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் ஏன் எல்லாரும் ஒழுங்காகவே வரமாட்டேங்கிறீங்க? குளிக்காமல் கூழு குடிக்கிறது கூட தப்புன்னும், கிழிசல் ஆனாலும் துவைக்காமல் கட்டுறது நல்லதில்லைன்னும் அழகாக சொல்கிறீங்க. ஆனால் உங்களில் ஏன் ஒருத்தர் கூட குளிக்கிறதில்ல, சுத்தமாக துணியை துவைச்சி உடுத்துறதில்ல? குழந்தைகள் பேசாமல் இருந்தார்கள். அத்தனை பேரிலும் பெரியவர்களான சொக்கம்மாவையும் முத்தையனையும் கமலம் எழுப்பி நிற்க வைத்தாள். வயசு என்னாவது உங்களுக்கு தெரியாதா? சரி, அதை விடு. பள்ளிக்கூடத்துக்கு ஏன் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க? நீங்கள் ஒழுங்காக குளித்து சுத்தமாக இருந்தால் மற்ற பிள்ளைங்களும் உங்களை பார்த்தாவது நல்லது கெட்டதை கற்றுப்பாங்கள்ல. நாங்களும் ஒவ்வொரு ட்ரிப்பும் இங்கே வர்றப்பெல்லாம் கரடியாக கத்துறோம், ஏன் காதில் வாங்க மாட்டேங்கிறீங்க? சொக்கம்மா தைரியமாக பதில் சொன்னால், ஸ்கூலுக்கு போகணுன்னா ஆயா அடிக்குது, குளிக்கணும்னா தண்ணியில் போடான்னு அம்மா விரட்டுது என்றான் முத்தையன். இப்பொழுது மற்ற பிள்ளைகளுக்கும் தைரியம் வந்து விட்டது. எங்கள் வீட்டிலையும் தான் என்று கத்தின. சரி சரி, உங்கள் பெரியவங்களை நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி கிளாஸ் அவ்வளவுதான். மிட்டாய் வாங்கிக்கிட்டு நீங்கள்லாம் போங்க. ஆளுக்கு 4 ஆரஞ்சு சுளை மிட்டாய்களை கொடுத்து அனுப்பிய பின் சேரியில் கொஞ்சம் நாட்டாண்மை செலுத்தக்கூடிய அப்பக்காரி ஆயாவை தேடிக்கொண்டு இருவரும் சென்றனர். 11 மணி தருவாய் ஆனதால் வியாபாரம் அத்தனை ஜரூராக நடக்கவில்லை. வந்துட்டீங்களா? எங்கடா 2 நாளாக காணோமேன்னு பார்த்தேன். ஆயா வரவேற்பு கொடுக்க கிட்டத்தில் போய் அமர்ந்து கொண்ட கமலம், இப்போ என் திறமையை பாரு என்கிற தினசில் பூமாவை பார்த்து கண்ணை சிமிட்டினாள். என்ன இருந்தாலும் உன் கை வாசனையே தனிதான். ஆயா சந்து முனையில் வர்றப்பவே கம்முன்னு வாசனை ஆளை இழுக்குது. கமலத்தின் பாராட்டு ஆயாவின் உச்சியை குளிர்விக்க வெளிப்படையாகவே அது புரிந்தது. ஐயோ, என்ன இன்னைக்கு ஐஸ் வைக்கிற? 2 ஆப்பம் தரேன், துன்றியா? வேணாம் ஆயா, வயிறு முட்டை, இப்போ தான் சோறு தின்னுட்டு வரோம் என்ற கமலம், சேரி பொம்பளைங்களை கூட்டு ஆயா, கொஞ்சம் பேசணுன்னா. ஆயா கமலத்தையும் பூமாவையும் ஏற இறங்க பார்த்த பின், யாரடி அது, சிகப்பியா? இங்கே வாடி, போய் உங்கள் ஆத்தா, எதிர் விட்டு பக்கத்து விட்டு அக்கா எல்லாரையும் நான் வரச்சேன்னு சொல்லி இங்கே இட்டா என்றாள். 1/4 மணியில் 10 பெண்கள் கூடினர். கஷ்டப்பட்டு உம்பாடு எம்பாடுன்னு இப்போ தான் சேரியிலேருந்து சரங்க ஒரு வழியாக ஒழிச்சு இருக்கோம். பிள்ளைங்க அசுத்தமாக இருந்தால்
திரும்ப நொடியில் அது வந்துடும். பசங்களை ஏண்டா குளிக்கலைன்னு கேட்டால் தண்ணி இல்லை, ஆயா தான் குளிக்க வேணாம்னு சொல்லிச்சுன்னு சொல்கிறானுங்க. தேய்ச்சி குளிப்பாட்டி வயிற்றுக்கு சத்தான சாப்பாடு போட்டு வளர்த்தா தானே குழந்தைங்க நாளைக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கும். அதை விட்டுட்டு கமலத்தை முடிக்க விடாமல் குறுக்கே பாய்ந்தாள் ஒருத்தி. ஏதோ முடிஞ்சப்ப கவனிச்சுக்கலாமே தவிர இதுங்களோடையே மண்ணாடிக்கிட்டு நின்னா வீட்டு வேலையை பார்க்கறது யாரு? வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்கிட்டு வந்த புருஷனை கவனிப்போமா, வீட்டு வேலையை பார்ப்போமா, இதுகளோட மல்லாடுவோமா? சொல்லு. சரி, அதை விடு. பிள்ளைங்களை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அதுங்க படிக்க ஆசைப்படுறதுங்க, அதுகளை தடுக்கிறது சரியா? ஆசைப்பட்டா ஆயிடுச்சா? அவங்களுக்கு படிப்பு எங்கே ஏறுது? அனுப்பி பார்த்தா தானே தெரியும் ஏறுமா ஏறாதான்னுட்டு. நீ சொல்லுவா. அனுப்பிட்டு இங்கே இருந்தாலும் அப்பக்கடையை பார்க்கலாம், சாணி பொறுக்கிட்டு வந்து தட்டி 4 காசு சம்பாதிக்கலாம், கீழ்க்கடை பிள்ளைங்களை பார்த்துக்கலாம். எம்மா வேலை இருக்குது, அதை விட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து அதுங்க என்ன பண்ண போகுது? தாட்டியாக இருந்த பெண் பேசியதை மற்றவர்கள் ஒரு சேர ஆமோதித்தனர். எதிர்பார்த்திருந்த விதத்தில் பேச்சு போக டக்கென்று கமலம் மண்டையில் தட்டினாள். இதுக்குத்தான் வதவதன்னு பிள்ளைங்களை பெற்றுக்காதீங்கன்னு சொல்கிறது. 6-8 வருஷத்துக்கு ஒன்றா பெற்றுக்கிட்டா அவஸ்தை யாருக்கு? உங்களுக்குத்தானே. 1-2 நிறுத்திக்கிட்டா நாளைக்கு நம்ம பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம், நல்ல துணிமணி எடுத்து கொடுக்கலாம், வயிறார சாப்பிட வைக்கலாம். வேலைன்னு இடுப்பொடியே லோல்பட வேணாம், புரியுதா? அதுக்காக என்ன பண்ணணும்னு நீ சொல்கிற? பிறந்த குழந்தைங்கள எல்லாம் கழுத்தை நெரிச்சு போட்டுடுன்னு சொல்கிறியா? கேள்வி கேட்டவளின் குரலில் கோபம் கலந்திருந்தது. அப்படியா செய்ய சொல்கிறோம்? பிறக்காமல் தடுக்க எத்தனையோ வழி இருக்குது தெரியுமா? அடியாத்தி மரம் வச்சவன் தண்ணி ஊற்ற மாட்டானாங்காட்டியும் அவ பிள்ளைய பிறக்காதோன்னு அரசமடியை சுத்துறா. நீ என்னடானா பிள்ளைய பெற்றுக்காதன்னு தைரியமாக சொல்கிற? நாளைக்கு அதுங்க தானே எங்களுக்கு சொத்து. சுற்றி நின்ற பெண்கள் கையை தட்டி முகவாயை வைத்து கொண்டார்கள். முகத்தை சினுக்கினர். போங்கடி போக்கத்த பண்டுகளா என்று அலட்சியமாக பார்த்தார்கள். நான் சொல்வதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறது? நான் என்ன சொல்கிறேனா? ஆர்ப்பரித்தவளை அப்பக்கார ஆயா தடுத்து நிறுத்தினாள். இரு, நீ என்னமோ சொல்ல போகிறேன்னுட்டு இதுகளையெல்லாம் கூட்டியார சொன்னா இப்படி திடுக்குன்னு வேற என்னமோ பேசுகிறியே, இது நல்லா இல்லை. தாயி, போன வாரம் கூட சில ஆம்பளைங்களை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு டாக்டர் இந்த மாதிரி தான் பேசினாராம். என்ன பேச்சுன்னு இதையெல்லாம் பேசுகிறீங்களோ எனக்கு புரியலை. ஆமாம், இம்மாம் பேச்சு பேசுகிறியே, நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லேன். உனக்கு கண்ணாலாம் ஆயிடுச்சா? கமலம் தயக்கத்துடன் என்றாள். அந்த குட்டிக்கு இன்னும் இல்லை. நான் 10 பெத்து வளர்த்தவ. இந்த முனியம்மா 7 பெத்தவ. அஞ்சலிக்கு 6 பிள்ளைங்க, இவளுக்கு 4. இத்தனையை பெத்து வளர்த்த எங்களா முன்னால் கல்யாணம் ஆகாதவங்க பொட்டச்சிங்க நீங்கள் 2 பேரும் வந்து நின்றுக்கிட்டு இத்தனை பேச்சு பேசுகிறீங்களே, இது நியாயமா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். புருஷன் சுகம் பற்றி உனக்கு என்ன தெரியும்? இல்லை, பிரசவ வலியே பிள்ளைக்கு பால் கொடுக்குற சுகம் உனக்கு என்ன புரியும்? போ வேலையத்து போய் இன்னொரு தபா இந்த பேச்சை இங்கே எடுக்காத. அப்பால் நாங்கள் பொல்லாதவங்களா ஆயிடுவோம். ஆமாம். முகத்தை கொண்டு எங்கே வைத்து கொள்வதென்று புரியாமல் தவித்து பறந்து அசட்டுச் சிரிப்புடன் சென்டருக்கு வந்து சேர்ந்ததை விவரமாக அம்மாவிடம் பூமா சொல்லி முடித்ததும் இருவருக்கும் சிரிப்பு தாளமாட்டாமல் பீறிக்கொண்டு கிளம்பியது. நல்ல பொண்ணுங்கள், நல்ல வேலை என்று சொன்னபடியே வெண்கலப் பானையை தேய்க்க போட எழுந்து ஓரடி வைப்பதற்குள் யாரோ தள்ளிவிட்ட மாதிரி ஒரு பக்கமாக ஞானம் சாயவே ஒரே தாவலில் அம்மாவை பிடித்து கொண்டாள் பூமா. என்னம்மா? ஒன்றுமில்லை. தலையை சுற்றி விழ பார்த்துட்டு ஒன்றுமில்லைன்னு சொல்கிற? அம்மாவின் கையை பாத்திரத்தை வாங்கி முற்றத்தில் போட்ட பூமா அவளுடைய கையை பிடித்து நாற்காலியில் உட்கார வைத்தாள். என்ன பண்ணுறதுன்னு சொல்லுமா. ஒன்றுமில்லை, 2 நிமிஷம் போனால் சரியாயிடும். அப்போ ஏற்கனவே இப்படி தலை சுத்தல் வந்திருக்குதா? சொல்லுமா. லேசா, கொஞ்ச நாளா அப்பப்போ கண்ணு மறைக்குதுடி என்று அவள் பூமாவிடம் கூறினாள். சூடாக காப்பி கலந்து அம்மா கையில் கொடுத்து கொஞ்ச நாழி படுத்துக்கோ என்று கூறிய பூமா தனக்குத்தானே ஏதோ யோசித்து கொண்டு இருந்துவிட்டு 1/2 மணி நேரம் கழித்து ஆத்மா மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேம்மா என்று கூறி புறப்பட்டாள். நல்ல வேலையாக அவர் வீட்டில் இருந்தார். இருக்கின்ற சமயத்தில் வருகின்றவளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் அவர். என்ன பூமா? அம்மாவின் தலை சுற்றலை பற்றி அவரிடம் சொன்ன பூமா விடாமல் தோண்டி
துருவினதுக்கப்புறம் கொஞ்ச நாளே இப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறா. டாக்டர் யாரையாவது பார்க்கலாமா? வேணா ஹெல்த் சென்டருக்கும் கூட்டிக்கிட்டு போய் டாக்டர் ரமணன் கிட்ட காட்டட்டுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றாள். கலங்கி கொண்டு பேசும் பூமாவை அனுசரணையோடு ஆத்மா ஏறிட்டார். அனாவசியமாக கவலைப்படாதே, அம்மாவுக்கு பயப்படும்படியாக ஒன்றும் இருக்காது. பிளட் ப்ரெஷர் இருந்தால் கூட இப்படித்தான் ஆளை மயக்கும். நாளைக்கு மதுரைக்கு போகிறேன், 4 நாளில் வந்துடுவேன். எனக்கு தெரிஞ்ச பையன் இங்கே மயிலாப்பூர்லேயே பெரிய டாக்டராக இருக்கான். நான் வந்ததுக்கப்புறம் அம்மாவை கூட்டிகிட்டு போய் காட்டி தலையிலிருந்து கால் வரைக்கும் செக்கப் பண்ண சொல்லிடலாம். வீணா சென்டருக்கெல்லாம் அம்மாவை அலக்கழிப்பானே. அதுவும் சரிதான், சென்டரில் அத்தனை வசதி போதாதுதான். 2 நாளில் சம்பளம் வேறு வந்துவிடும். தாராளமாக செலவு பண்ணி பரிசோதித்து விடலாம். 4 நாள் தாமதிப்பதால் ஒன்றும் ஆகிவிடாது என்கின்ற நினைப்பில் சரி என்று சொல்லி பூமா திரும்பியதும், இவர்கள் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று ஞானத்தின் தலை சுற்றல் திமிராக வாலாட்டியதில் சரியாக 2ஆம் நாளே அந்த சம்பவம் நடந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.